இப்போ இருக்கிற யூரோப்லையும் சரி இப்போ இந்தியாவிலும் சரி தான். ஸோ தே வாண்ட் டு குயிக் ரிசல்ட். ஸோ ஃபாஸ்ட்டாக 2-3 மந்த்ஸில் எனக்கு ரிசல்ட். ஆமாம், ரிசல்ட் கிடைக்கும். அப்போ வந்து தே கேனாட் டூ அ நேச்சுரல் பாடி பில்டிங். இப்போ நீங்கள் சொன்ன ஃபாரினில் வெள்ளைக்காரங்க இது ஈஸியாக வந்து டயட் எடுக்கிறாங்கனாக்கா, ஒரு ஃபேமிலியில் அவங்க குக் பண்ணுறாங்கனாக்கா சாலட் இஸ் வெரி ஈஸி டு மேக் ஃபார் எவ்ரிஒன். நம்ம இங்கே வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு ஒயிட் ரைஸ் சாப்பிட்றோனாக்கா ஒரு ஃபேமிலி 5 பேர் இருக்கிறோனாக்கா ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக குக் பண்ண முடியாது. ஸோ அந்த சமயத்தில் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் சோர்ஸு, ஊசி, டேப்லெட்ஸ் அந்த மாதிரி எடுக்க பார்த்து பாடி ஷேப் டிஃப்ரெண்ட் ஆகும். யூ வில் ஹேவ் மசில்ஸ், குட் குவாலிட்டி ஆஃப் மசில்ஸ், பட் பாடி ஷேப்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். ஃபிட்னஸ் வேறு, ஆக்சுவலி ஜிம் வேறு. ஜிம்மு பாடி பில்டிங்கை பார்த்து நமக்கு வந்து மசில் வந்து டைட் ஆகும், ஸ்ட்ரிங்க் ஆகும். ஸோ அப்போ வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கம்மியாகிடும். ஸோ யோகா பார்த்தோன்னா கம்ப்ளீட்லி ஆப்போசிட். ஸோ லாங் ஸ்ட்ரெச் பண்ணணும், ப்ளஸ் வந்து அது ஃபுல்லாக வந்து போஸ்டட். ஸோ அதுக்கு வந்து மசில் ஃப்ரீயாக இருந்தால் தான் அதை பண்ண முடியும். நம்ம ட்ரெடிஷ்னலே வந்து அந்த சமயத்தில் வந்து மார்னிங் யோகா செக்ஷன் இருக்கும், இல்லை கலாரி பயிற்று. அது கேரளாவோட இருந்தாலும் இப்பயும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நம்ம அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நம்மளோட தமிழ் இது பார்த்தோன்னாக்கா இது அடிமுறை. ஸோ அதெல்லாம் இருந்து அப்படி வந்தது தான் நம்ம ஃபிட்னஸ். Yeah, I like acting a lot. I want to get more into acting now. Yes. When we will watch in your film? Let's see. I hope soon. ஒரு கவ், அதாவது ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக எக்ஸசைஸ், யோகா, இது மூலமாக வந்து நீங்கள் ஃபாரினர்ஸ் வந்து அதிகமாக எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து இது எல்லாருக்குமே, ஏன்னா எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் ஃபிட்னஸ், நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணேன்னா நான் யோகா பண்ணக்கூடாது, ஏதோ அஃபெக்ட் ஆகிடும். ஸோ யோகா பண்ணால் எக்ஸசைஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இதுக்குள்ளே அந்த டிஃப்ரெண்ட் என்ன, ரெண்டுமே சேர்ந்து பண்ண முடியுமா? ஃபிட்னஸ் வேறு, ஆக்சுவலி ஜிம் வேறு. ஓகே. ஸோ ஜிம்மு பாடி பில்டிங்கை பார்த்து நமக்கு வந்து மசில் வந்து டைட் ஆகும், ஸ்ட்ரிங்க் ஆகும். ஸோ அப்போ வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கம்மியாகிடும். ஸோ யோகா பார்த்தோன்னா கம்ப்ளீட்லி ஆப்போசிட். ஸோ லாங் ஸ்ட்ரெச் பண்ணணும், ப்ளஸ் வந்து அது ஃபுல்லாக வந்து போஸ்டட். ஸோ அதுக்கு வந்து மசில் ஃப்ரீயாக இருந்தால் தான் அதை பண்ண முடியுமே. ஸோ நமக்கு ஜிம்மும் அதுவும் பண்ண பார்த்து கொஞ்சம் கஷ்டமாக தாங்க. பட் பீப்புள் ஆர் டூயிங், அதுவும் பண்ணலாம். பட் அது காம்பினேஷனாக பண்ண பார்த்து எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட்டும் பண்ணுற மாதிரி வரும். பட் ஆனால் ஃபிட்னஸ்ஸு யோகா பண்ணுவது அது ஈஸி. ஏன்னா ஃபிட்னஸ் வந்து நம்ம ஃபிட்னஸ்ன்ற சொல்கிறது வந்து பாடி வெயிட் ஒர்க் அவுட்டு, ஸோ கலஸ்ட்ரானிக்கு அதில் வந்து அது ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா கைண்ட் ஆஃப் யோகான்ற மாதிரி தான் ஒரு ஸ்கில் பேஸ்டு வரும். போஸ்டர்ஸ் அதிகமாக வரும். இப்போ ஹியூமன் ஃப்ளாக்ஸு அது பார்த்தோன்னா ஆல்ரெடி ஸ்கில் பேஸ்டு. ஸோ அது வந்து ஒரு போஸ்டர்ன்ற மாதிரி. ஸோ உடற்பயிற்சி அப்படிங்கிற அது மூலமாக வந்து எல்லாருமே வந்து அட்ராக்ட் பண்ணுறீங்க. இங்கே இருந்து நீங்கள் ஃபாரின்க்கெலாம் போய் அதை படிச்சுட்டு வந்துருக்கீங்க. ஃபாரினர்ஸ் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அந்த ஒரு விஷயம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம பில்ட் பண்ணது வந்து நேச்சுரலாக பில்ட் பண்ணதுனா ரிப்டாக இருக்கும். ஸோ அந்த ரிப்டு மசில்ஸ் வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸின்ற மாதிரி. ஸோ அது வந்து யூ நீட் to have the patience. So long process, ஒரு 2 years 3 years கோல்ன்ற மாதிரி வரணும் உங்களுக்கு. இப்போ இருக்கிற யூரோப்லையும் சரி இப்போ இந்தியாவிலும் சரி தான். ஸோ தே வாண்ட் டு குயிக் ரிசல்ட். ஸோ ஃபாஸ்ட்டாக 2-3 மந்த்ஸில் எனக்கு ரிசல்ட். ஆமாம், ரிசல்ட் கிடைக்கும். அப்போ வந்து தே கேனாட் டூ அ நேச்சுரல் பாடி பில்டிங். தே டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஸோ டைம் ஆகுறதுனால. ஸோ அந்த சமயத்தில் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் சோர்ஸு, ஊசி, இல்லை டேப்லெட்ஸ் அந்த மாதிரி எடுக்க பார்த்து பாடி ஷேப் டிஃப்ரெண்ட் ஆகும். யூ வில் ஹேவ் மசில்ஸ், குட் குவாலிட்டி ஆஃப் மசில்ஸ், பட் பாடி ஷேப்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். நீங்கள் ஒருத்தவங்க வந்து இது இந்த நாட்டு பாடிக்கும் ஜிம் பாடிக்கும் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்கள் இந்த ஃபாரின்லேருந்து வரவங்க பார்த்தோம்னாக்க பார்த்து இது உண்மையான பாடி, இதுதான் கரெக்டான பாடின்றது அவங்க இம்ப்ரெஷன் ஆன் தட். உங்களோட ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்க்குற எல்லாருக்குமே வந்து பயங்கர மோட்டிவேஷனலாக இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து நேச்சரோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுற அந்த வீடியோவாக இருக்கட்டும், ஒரு பக்கம் ஒரு சிலருக்கு ஒரு ஜலஸாக நமக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைக்கலையே அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இன்னொரு சிலர் வந்து பயங்கர மோட்டிவேஷனாக எடுத்துப்பாங்க. அப்போ நம்மளும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணலாம், நம்ம ஈஸியாக நேச்சரோட எண்ட் பண்ணலாம். ஃபிட்னஸ் எந்த அளவுக்கு நம்ம நேச்சரோட ஈஸியாக கொண்டு போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம இது ஆன்சிஸ்டர்ஸ் எடுக்க பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ மம்முட்டி, அலாங்கல். ஸோ
அதான் ஃபிட்னஸ். ஸோ அதை தாண்டி நம்ம பண்ணது நம்ம ட்ரெடிஷ்னலே வந்து அந்த சமயத்தில் வந்து மார்னிங் யோகா செக்ஷன் இருக்கும், இல்லை கலாரி பயிற்று. கலரி பயிட்டு ஓகே. ஸோ அது கேரளாவோட இருந்தாலும் இப்பயும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, இங்கே நம்ம அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நம்மளோட தமிழ் இது பார்த்தோன்னாக்கா இது அடிமுறை. ஸோ அதெல்லாம் இருந்து அப்படி வந்தது தான் நம்ம ஃபிட்னஸ் அந்த இதெல்லாம் வந்து. ஸோ இப்போ ஃபிட்னஸ் பொறுத்தவரை நமக்கும் ஃபாரினர்ஸ்க்கும் அந்த வித்தியாசம் என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம எந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருக்கோம், இல்லை அவங்க எந்த அளவுக்கு அதை கேரிங்காக எடுத்துக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயம் கேட்குறேன். அவங்க டயட் ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ டயட் ரொம்ப மெயின்டைன். நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணது கஷ்டன்றது பார்த்தோன்னாக்கா ஐ மீன் அது லாட்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் வேணும். மோட்டிவேஷனத்தோட சப்போர்ட். இப்போ நீங்கள் சொன்ன ஃபாரினில் வெள்ளைக்காரங்க இது ஈஸியாக வந்து டயட் எடுக்கிறாங்கனாக்கா, ஒரு ஃபேமிலியில் அவங்க குக் பண்ணுறாங்கனாக்கா சாலட் இஸ் வெரி ஈஸி டு மேக் ஃபார் எவ்ரிஒன். நம்ம இங்கே வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு ஒயிட் ரைஸ் சாப்பிட்றோனாக்கா ஒரு ஃபேமிலி 5 பேர் இருக்கிறோனாக்கா ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக குக் பண்ண முடியாது. ஸோ அப்போ காஸ்ட் வந்து இதுவாகும். அதே போல் வந்து டைம் இருக்காது, நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் இருக்காது. ஸோ அதனால் அந்த டயட்டு வந்து ஒரு ஃபேமிலி மேனுக்கு பார்த்து தனியாருக்கு பார்த்து மேபி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு ஃபேமிலியருக்கு பார்த்து நமக்குன்ட்டு ஒரு குக் பண்ணி ஸ்பெசிஃபிக் ஃபுட்டு எடுத்து பார்த்து அது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்காக இருக்கும். இப்போ பொதுவாகவே நம்ம ஊர்களில் வந்து ஒரு விஷயம் எப்படி ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்னா, ஒரு ஆணும் பெண்ணும் சகஜமாக பழகினாலே வந்து அது ஏதோ ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை இந்த பையன் அப்படி இந்த பொண்ணு அப்படி அந்த மாதிரி இருக்காங்கல்ல. ஸோ நீங்கள் வந்து ஃபாரினர்ஸோட அதிகமாக பழகிட்டு இருக்கீங்க, நிறைய விமர்சனங்களை எதிர்கொண்டு இருப்பீங்க. அதெல்லாம் எப்படி உங்களுக்கு அந்த மாதிரியான விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்கிறீங்க? இன்னொன்று இவங்களோட ஒப்பீனியன் என்னவாக இருக்கும், உங்களை பார்க்குறவங்களோட ஒப்பீனியன் என்னவாக இருக்கும்? ஸோ நமக்கு எந்த ஒரு பேட் ஒப்பீனியன்ஸ் இது வரைக்கும் வந்ததில்லை வரவும் இல்லை. நம்ம ஜொலிசி அது நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஸோ நம்ம ஊர்லேயே அது நமக்கு கண்டிப்பாக வந்தது. பட் அந்த நட்பு எப்படிப்பட்ட ஒரு நட்பாக இருக்குது, எப்படி அதை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு? இல்லை நாங்கள் இப்போ இவங்ககிட்டன்னு வரல. இல்லை இப்போ நம்மளை வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம டீச் பண்ணதுனால எவ்வளோ பேர் வரவங்க போவாங்க ஃபாரினர்ஸ். ஸோ அது ஒரு ஒர்க்கு. ஸோ ஒர்க்குன்னு பார்த்து அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு பார்த்து அது வேறு பேஸ்ட் வந்துடும். ஸோ நம்ம ஃபாரினில் போய் படித்தனால மேபி அந்த ஒரு இது நார்மலாக இருக்கும். அது இல்லாமல் ஆரோவில்ன்றது வந்து ஒரு மல்டிநேஷ்னல் சிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 48 நேஷ்னாலிட்டிஸ் ஆஸ் லிவிங் ஹியர். நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இவங்களுக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ரீல்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணுறாங்க, பயங்கரமாக பண்ணிருக்காங்க, எக்ஸ்பிரஷன் வந்து அவ்வளோ அழகாக க்யூட்டாக எடுக்கிறாங்க. ஸோ டு யூ லைக் ஆக்டிங்? Yeah, I like acting a lot. I want to get more into acting now. Yes. Okay, when we will watch in your film? Let's see. I hope soon. ஓகே, நான் நிறைய நேரம் வந்து நீங்கள் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ரொம்ப பிஸி ஷெடியூலில் 2 பேருமே இருந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் எங்களுக்காக வந்து டைம் ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, சந்தோஷம்.